சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது கண்டனத்திற்குரியது. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு, ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சீங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு எல்லாரும் குரல் கொடுக்கல. ஆக இதுதான் இந்த மாறுபாடு தான் வேண்டாம்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனா அங்க ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறாள். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவா அப்படியே. ஆனா அதே ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது. வார்த்தை தவறா வந்தது தவறுதான். ஆனா அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பெருந்தகை அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாராம். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கொலையுண்டு அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்க? அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்க மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அங்க ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுட்டு போராடிட்டு இருக்காரு. சிலிண்டர் தலையில தூக்கி வச்சுன்னா இன்னைக்கு சிலிண்டர் உள்நாட்டு உற்பத்தி 73% அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமா நம்ம கப்பல்ல மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிதம்பரம் அதுல வேற விட்டது 8 நாளைக்கு தானே கேஸ். அதுக்கப்புறம் மோடி ஏற்பாடு பண்ணுவாரு. நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில எப்படி வெளியுறவு கொள்கையை வச்சிருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியல. அதனால தமிழக அரசியல் எங்கோ போய்கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுலயும் உடனே ஒரு மொழி வேற்றுமை கொண்டு வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை விதைத்து தமிழர்களின் அடையாளத்தை இவர்கள் தொலைக்கிறார்கள். தமிழனின் அடையாளம் அது இல்ல. தமிழின் அடையாளம் வந்தாரை வாழ வைப்பது, எல்லோரையும் வாழ்த்துவது. ஆனா தமிழன் சுயநலக்காரனே கிடையாது. ஆனா இவங்க தமிழின் அடையாளத்தையே திராவிடம் என்று மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன்.